18ஆம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு தான் உன் வீட்டு வாசல்ல வந்து இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். இன்று முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ புத்துணர்ச்சியோட புது அனுபவத்தோட வாழும்படி சந்தோஷத்தை உனக்கு அள்ளி தருவதற்காக தான் அதிர்ஷ்டத்தோட உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் நல்ல எண்ணத்தோடு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையவே நான் மாற்றுவேன். இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவதாக இருக்கும். நீ எண்ணக்கூடிய எண்ணங்களின் மூலமாக தானே உன்னை நான் உருவாக்குறேன். எண்ணங்களை எப்போவுமே சிறப்பாகவும் நல்லதாகவும் உயர்வானதாகவும் நீ வச்சுக்கோ. எதை யோசித்தாலும் கவனமாக சிந்தனை செய். இந்த பிரபஞ்ச பேராற்றலாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு தருவேன். நீ எதை கேட்குறியோ அதை அப்படியே வாரி வழங்க தயாராக தான் உன் வீட்டு வாசலில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த காலத்தில் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்த நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் மறந்து போகிற அளவுக்கு இப்போது உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தருவதற்காக தான் வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரப்போகிற அழகான வாழ்க்கையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் வாழ்வாங்கு வாழப்போகிறாய் என் தங்கமே. நான் உனக்கு பலமுறை எடுத்து சொன்னாலும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போதாவது புரிஞ்சுக்கோ. கணவன் மனைவி உறவுங்கிறது தன்னலமில்லாத பாசத்தோடும் ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பரம் மரியாதை கொடுத்து உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வதாக இருக்கணும். அன்பும் புரிதலும் இல்லாத உறவுங்கிறது வெறும் நீரோடை போலதான். அது சந்தோஷத்தை நிச்சயமாக தராது, சோகத்தை மட்டும்தான் கொடுக்கும். குடும்பம்னாலே ஒருத்தருக்கொருத்தர் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்து ஆதரவாக இருந்து அந்த உறவின் வேறு ஆழமாக பிடித்து மரமாக மாறும் அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து தான் வாழணும். உறவின் மூலம் உங்களுக்கு மன உறுதி கிடைக்கணும், மன அழுத்தம் வரக்கூடாது என் தங்கமே. உறவுனாலே அது சந்தோஷமானதாக இருக்கணுமே தவிர துக்கத்தையும் சங்கடத்தையும் தரக்கூடாது. கடந்ததை நினச்சி நீ வருத்தம் அடையாமல் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோ. நீ வாழ்வதற்கு ஆதாரம் இருக்கு, அதில் முழு கவனத்தையும் செலுத்து. நிச்சயமாக உன்னை தூக்கிவிட இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும், உன் கூட நான் இருக்கிறேன் என் செல்வமே. இந்த உறவுகள் உன்னோடு இருக்கும்போது இந்த கருப்பசாமி தூரமாகவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் எப்போது உறவுகள் உன்னை விட்டு போகிறாங்களோ, சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகிறாங்களோ, அப்போதே உனக்காக உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். என் அருளால் தான் இப்போது உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நலமாக வாழ போகிற. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை ராஜாத்தி ராஜனாகவும் ராணியாகவும் ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பேன். என்னை நம்புகிற யாரையுமே நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் இருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால தானே உனக்காக அனைத்தையும் சரி செய்வதற்காக கூட உனக்குள்ளேயே நான் வந்துட்டேன். நீ கவலைப்படாத. உன்னை யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ எல்லாருக்கும் நான் உன்னை பற்றி புரிய வைப்பேன். கவலைகளையெல்லாம் தூக்கி எறி, உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில்லு. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிக்க பழகு. உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் என்னவோ நல்லவங்க மாதிரியும் எப்போதுமே நல்லதே செய்கிறது மாதிரியும் எந்த தப்பும் பண்ணாத மகான் போலவும் நீ கஷ்டப்படுற நேரம் பார்த்து உன்னை குத்தி காட்டி பேசுகிறதும் உனக்கு தத்துவம் சொல்வதும் அறிவுரை சொல்வதும் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் தவறும் தப்பும் செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நல்லவங்க மாதிரி பேசுகிறதும் உன்னுடைய தவறையே பெருசாக சுட்டி காட்டுறதும் இனிமேலாவது மாறட்டும். இந்த நொடி முதல் நீ எல்லாரிடமும் அளவாக பேசு. யார் உன்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் பழகணுன்ற உரிமையை நீயே அவர்களுக்கு அளவாக கொடு. எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். உன்னை சுற்றி இருக்கிற தீமைகள் எல்லாமே இப்போது தவிடுபடியாகும். நீ நினச்ச காரியத்தை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். சில விஷயங்களை நீ என்கிட்ட கேட்டு அது நடக்காமல் காலதாமதமானதால்
இப்போ மனசுடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போது நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியங்களுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய கர்ம வினைதான். இப்போ நீ கஷ்டப்பட்டதின் விளைவாக உன் கர்ம வினையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. உனக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது உனக்கான மங்கள செய்தி உன்னை வந்து சேரும். தாமதமானாலும் உனக்கானதை தரமானதாக தான் நான் கொடுக்க போகிறேன். இடைவிடாது என்னை பிரார்த்தனை செஞ்ச உன்னை இனிமே நான் கைவிடவே மாட்டேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடக்காது தங்கமே. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போலதான் உனக்கு இருந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றிட்டேன். இனிமே எந்த தப்பும் எந்த தப்பானதும் உன் வாழ்க்கையில் நடக்காது. எப்போவுமே உன்னை காப்பாற்றிக்கிட்டு வர்றது நான் தான். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். எது வந்தாலும் நீ கலங்காதே. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து உழைக்காமல் இருக்கும் மனிதனுக்கு நாள்தோறும் சனி பயிற்சி தான். ஆனால் நீ அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தாலும் என்னை முழுசா நம்பி அல்லும் பகலும் பாராமல் அன்றாடம் உழைக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு குரு பயிற்சியே நான் உண்டாக்கி தருவேன். நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறோமே, கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு யோசிக்காத. எல்லாத்துக்குமே உங்களுடைய முற்பிறவின் கர்மவினை தான் காரணம். ஆனால் நான் எதுக்கு இருக்கேன் கருப்பா? நீ இருக்கிறது உண்மைனா என் கஷ்டத்தை போக்கி கர்ம வினையை தீர்த்து என்னை சந்தோஷமாக வாழ வைக்கலான்னு என்கிட்ட கேள்வி கேட்டாய்தானே. இதோ எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் நீ சுலபமாக கடந்து வர்றதுக்கும் நான் உன்னை காப்பாற்றுறதுக்குமாக தான் உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லவனாகிய உன்னை நான் சோதிச்சாலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன். கெட்டவங்கள்லாம் இப்போ நல்லா வாழ்வதை போல தெரிந்தாலும் சீக்கிரமே அதுக்கு உண்டான கஷ்டத்தை அனுபவிக்க தான் போகிறாங்க. நிம்மதியான வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் நீ சிறப்பாக சீராக வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் வந்துட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன்னு முழுசாக என்னை நம்பு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் தாண்டி இப்போது நீ முழு வெற்றியை பார்க்க போகிற. உன்னை சுற்றி புதுசாக நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நீ முயற்சி செஞ்ச எல்லா காரியங்களிலும் உனக்கு சரியான முன்னேற்றத்தை நான் தருவேன். நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காத. கடந்த காலத்தில் நடந்த கஷ்டமான விஷயங்களை யோசித்து மனசு கவலைப்படாத. யார் உன்னை நோக்கி வந்து என்ன பேசினாலும் நீ எப்போதும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனவுகளையும் உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, உன் லட்சியங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது இந்த கருப்பசாமியின் சத்திய வாக்கு. மனிதர்களாகிய உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையவும் மாட்டீங்க, நிம்மதியாக இருக்கவும் மாட்டீங்க. அமிர்தத்தையே கொடுத்தாலும் கூட இதை விட சிறப்பாக இதை விட பெருசாக இன்னொன்று இருக்கான்னு கேட்கக்கூடிய ஆட்களாக தானே மனிதர்கள் இருக்கீங்க. உன்னை ஒதுக்குனவங்களும் உன்னை காயப்படுத்தினவங்களுமே பார்த்து வியக்கும் மனம் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை விட்டுட்டு போன மனிதர்களையே நினச்சி இன்னும் எத்தனை நாளைக்கு வருத்தப்பட போகிறேன்? ஒரு சில உறவுகள் உன்னை விட்டு போனதுனால உன்னுடைய மனசு வெறுமையாக இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த நிலை தொடர்ந்து நீடிக்காது. அத்தனையும் நான் சரி செய்வேன். உன் கூடவே இருந்து உன் மனசில் இருக்க கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன்னை புது ஆளா புத்துணர்ச்சியோடு வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். பல அடிகளை தாங்கக்கூடிய உளியின் செதுக்கல்களை தாங்கக்கூடிய கல்லு தானே மிகச்சிறந்த சிற்பமாக மாறுச்சு. அவசரப்பட்ட கல்லெல்லாம் சாதாரண படிக்கட்டாக முன்னாடியே நிற்கிது. நீயும் அவசரப்பட்டு படிக்கட்டுகளாக மாறாமல் அனைத்து உளியின் அடியையும் தாங்கக்கூடிய சிற்பமாக மாறிவில்லு. உன் வாழ்க்கையில் வழிகளையும் வேதனைகளையும் கடந்து நீ வெற்றியாளனாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். யார் வளர்ச்சியையும் பார்த்து பொறாமைப்படாத நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போலவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவேன். யார் உன்னை தனிமையில் தவிக்க விட்டாலும் அதை நினச்சி நீ வருந்தாதே. அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய சுயரூபத்தை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்பதை தனிமைதானே உனக்கு உணர்த்தும். ஒரு சில சமயங்களில் நீ தனிமையில் இருந்தால் கூட சிறப்பாக யோசித்து நல்லதை தான் செய்கிற. சில நேரங்களில் தனிமையே உன்னை குழப்பி மனசை கஷ்டப்படுத்தி உன்னை அடிமுட்டாளாகவும் ஆக்க முயற்சி செய்து எப்போவுமே அடுத்தவங்களால் கொடுக்கக்கூடிய தனிமைதான் மிகவும் துக்கமாக இருக்கும்.
நீயாகவே தனிமையில் உட்கார்ந்து அமர்ந்து எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுக்கும்போது அது மிகச் சிறந்ததாகவே இருக்கும். எப்போவுமே உதவி செய்கிறமோ நல்லது செய்கிறியோ அது அடுத்தவர்கள் மூலமாக உனக்கே பிரச்சனையாக வரக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவியை கூட சரியாக யோசிச்சு செய். உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வரும். நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் சீக்கிரமே நான் உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன்.